أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. யூஷியா பின் நூன் அலைஹிவஸல்லம் அவர்கள் பனி இஸ்ராயிலின் ஒரு நபி ஆவார்கள். இவர்கள் யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களின் வழித்தோன்றல் ஆவார்கள். மூசா மற்றும் ஹாரின் அலைஹிவஸல்லம் அவர்களின் பணியாளரும் ஆவார்கள். காஃபி என்னும் அத்தியாயத்தில் ஹில்ர் அலைஹிவஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் சென்றபோது அவர்களுடன் ஒரு இளைஞரும் சென்றதாக வர்ணிக்கப்பட்டுள்ளதே அந்த இளைஞர் யூஷா அலைஹிவஸல்லம் அவர்களே ஆகும். மூசா மற்றும் ஹாரூன் அலைஹிவஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு இவருக்கு நபித்துவம் கிடைத்தது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களின் வழிகாட்டுதலின்படியே பனி இஸ்ராயிலை தையா என்னும் மைதானத்தில் இருந்து வெளியேற்றி பைத்துல் முகத்தஸ் செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் அருளினான். பைத்துல் முகத்தஸில் நுழையும் போது தௌபா செய்த வண்ணம் நுழையும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். ஆனால் அவர்களின் சிலர் அந்த தௌபாவை கேலி செய்ததால் உத்தரவுக்கு கீழ்ப்படியாத குற்றத்திற்காக அவர்களை அல்லாஹ் அழித்தான். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். நபிகளார் கொடுத்த தானியத்தில் பரக்கத். ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உணவுக்காக சிறிது தானியம் வேண்டினர். நபி அவர்களும் அந்த மனிதருக்கு ஒரு வசக் சுமார் 100 கிலோ வார்கோதுமையை வழங்கினார்கள். இதை வாங்கிச் சென்ற அவர் தமது குடும்பத்தாருடன் அவ்வப்போது வருகின்ற விருந்தினர்களுடன் பல ஆண்டுகளாக அதை உண்டு வந்தார். அதில் குறைவே ஏற்படவில்லை. ஒரு தடவை அவர் அந்த கோதுமையை அளந்து பார்க்கிறார். அதிலிருந்து பரக்கத் போய்விட்டது. அதன் பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விவரித்தார். நபி அவர்கள், நீர் அதை அளக்காமல் இருந்திருந்தார் உமது குடும்பத்துக்கு அது போதுமானதாக இருந்திருக்கும் என கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. பாங்கு சப்தம் கேட்டும் தொழப்போகாமை. அல்லாஹ்வின் அழைப்பாளரின் அத்தின் குரல் கேட்டும் எவர் தொழப்போகவில்லையோ அவரின் இந்த செயல் அநியாயமும் குஃப்ரும் நயவஞ்சகும் ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. தூங்கும் முன் ஓத வேண்டிய துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் முன் தமது கையை தலைக்கு கீழ் வைத்து 3 முறை இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம கீனி அதாபக யௌம தபஅசு இபாதக. பொருள், ரச்சஹா, உனது அடியார்களை நீ எழுப்பும் நாளில் அன்றைய வேதனையிலிருந்தும் எம்மை காப்பாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நல்லெண்ணம் கொள்வது. மக்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வது சிறந்த வணக்கங்களில் உள்ளதாகும் என நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. அவதூறு பெரும் பாவமாகும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ செய்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதியின் மீது பழி சுமத்தி விட்டால் அவன் திட்டமாக அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கிறான். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகம் ஒரு சோதனையே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நாம் பூமியின் மீதுள்ள அனைத்து பொருட்களையும் பூமியின் அலங்காரமாக ஆக்கினோம். ஏனென்றால் அதன் மூலமாக மக்களில் யார் மிக அதிகமாக நற்செயல்கள் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக. எட்டாவதாக மறுமையை பற்றி. நரகின் நெருப்பு எதுவரை பற்றும். நரகவாசிகளில் சிலருக்கு கணுக்கால் வரைக்கும், சிலருக்கு முழங்கால் வரைக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும், சிலருக்கு கழுத்து வரைக்கும் நெருப்பு பற்றி எரியும் என நபியவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். 3 மூச்சில் குடிப்பதன் பயன்.
நபி அவர்கள் குடிக்க தகுந்த பானங்களை 3 மூச்சில் குடிப்பார்கள். மேலும் அவ்வாறு குடிப்பதால் நிம்மதி ஏற்படுவதாகவும் சிரமம் மற்றும் நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதாகவும் நல்ல விதமாக ஜீரணிப்பதாகவும் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. சாபத்தை பெற்றுத்தரும் 2 காரியங்கள். சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 காரியங்களை தவிர்த்திடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, யா ரசூலல்லாஹ், அவை யாவை என சஹாபாக்கள் வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள், 1. மனிதர்கள் நடமாடும் பாதையில் மலம் ஜலம் கழித்தல், 2. நிழல் தரும் இடங்களில் மலம் ஜலம் கழித்தல் என கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.